எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் ஹீரோக்கள்னா அசைக்க முடியாத சக்தி, தப்பே செய்யாத குணம், இப்படின்னு தான் நாம யோசிப்போம். ஆனா ஒரு ஹீரோவோட மிகப்பெரிய பலமே அவர் தப்பு பண்றதுல இருந்து கத்துக்கிறது தான்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு முற்றிலும் புதிய ஹீரோ கட்டமைப்பை பத்தி தான் அலச போறோம். இது ஹீரோக்கள் மேல நமக்கு இருக்கிற பார்வையே மாத்த போகுது. யோசிச்சு பாருங்க. ஒரு ஹீரோ எப்பவும் சரியானவராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா அவரோட உண்மையான பலமே அவர் செய்யற தவறுகளிலிருந்து கத்துக்கிறதுல தான் இருக்குன்னா, இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முழு விளக்கத்தோட அஸ்திவாரமே. நம்ம பார்க்குற பெரும்பாலான ஹீரோக்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆபத்துகளை எதிர்கொள்வதில் கில்லாடிகள். ஒரு ஏலியன் படை வருதா, சரி, அத சமாளிக்க அவன்கிட்ட ஒரு வழி இருக்கும். ஆனா யாருமே எதிர்பார்க்காத, கணிக்கவே முடியாத ஒரு புது பிரச்சனை வரும்போது அங்கதான் அவங்க தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்களுடைய சக்திகள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வரி தான் நம்ம புது ஹீரோவோட தத்துவமே. கவசம் நமக்கு தெரிஞ்ச தாக்குதல்களிலிருந்து நம்மள காப்பாத்தும். ஆனா மாடல்ஸ், அதாவது சூழ்நிலைய புரிஞ்சுக்கிற மாதிரிகள், நமக்கு தெரியாத, கணிக்கவே முடியாத புதிய பிரச்சனைகளிலிருந்து நம்மள பாதுகாக்கும். சரி, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அதுதான் ஆட்டம் மேன். இவ வெறும் உடல் பலத்தை நம்பியிருக்கும் ஹீரோ இல்ல, எந்த சூழ்நிலைக்கும் ஏற்ப தன்னை மாத்திக்கொள்ளும் ஒரு அடாப்டிவ் ஹீரோ. இவரோட சூட் பேரு AM சிக்மா. இந்த சூட்ல முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி எந்த ஆயுதமோ சக்தியோ கிடையாது. இதுக்கு பதிலா அது இருக்கிற சூழ்நிலைய ரியல் டைம்ல புரிஞ்சுக்கிட்டு தனக்கு தேவையான சக்திய, ஆயுதத்தை தானே உருவாக்கிக் கொள்ளும். சொல்லப்போனா இது ஒரு கவசம் இல்ல, இது ஒரு உயிரினம் மாதிரி யோசிச்சு செயல்படும். சரி, இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? இந்த சூட் ஒரு கற்றல் இயந்திரமா எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த சூட்டோட கட்டமைப்பு இன்ன 6 படிகளா கொண்டது. முதல்ல சென்சார் லேயர், வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு எல்லா தகவலையும் உள்வாங்கிக்குது. ரெண்டாவதா அந்த தகவல்களை வச்சு மாடல் கோர் அந்த சூழ்நிலைய பத்தி ஒரு புரிதல, ஒரு மாடலை உருவாக்குது. அடுத்ததா சிமுலேஷன் என்ஜின் இந்த மாடலை பயன்படுத்தி அடுத்து என்னவெல்லாம் நடக்கலாம், எப்படி செஞ்சா என்ன விளைவு வரும்னு ஆயிரக்கணக்கான சாத்தியக்கூறுகளை நொடியில சோதிச்சு பாக்குது. இதிலிருந்து கிடைக்கிற முடிவுகளை வச்சு முடிவு தொகுப்பு எது பெஸ்ட் வழியோ அதை தேர்ந்தெடுக்குது. கடைசியா ஆக்ஷன் லேயர் அந்த முடிவை செயல்படுத்தி சூட்ட அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதுவா மாத்திடும். இது எல்லாமே கண் சுமிட்ற நேரத்துல நடக்கும். அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சூடோட சக்தி அதுகிட்ட என்ன இருக்குங்கிறதுல இல்ல, அதுவால என்னவா வேணாலும் மாற முடியுங்கிறதுல தான் இருக்கு. எந்த சூழ்நிலை வந்தாலும் அது தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கும். இந்த சூட்டோட இதயமே இந்த ARC ரியாக்டர் தான். இதுல ஒரு செம மேஜிக் இருக்கு. இந்த சூட் எவ்ளோ வேகமா ஒரு புது விஷயத்த கத்துக்குதோ அந்த வேகத்துக்கு ஏத்த மாதிரி இதோட பவர் அவுட்புட் அதிகமாயிட்டே போகும். சிம்பிளா சொல்லணும்னா, புரிதல் அதிகமாக அதிகமாக சக்தியும் அதிகமாகும். இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை இந்த சூட் தப்பா கணிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தப்பு வீணாகாது. அந்த தவறிலிருந்து அது கத்துக்கிட்ட பாடம் இந்த ரியாக்டருக்கு எரிபொருளா, அதாவது ஃபியூலா மாறிடும். யோசிச்சு பாருங்க, தப்பு பண்ண இது இன்னும் பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே போகும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டோனி ஸ்டார்க் ஒருவேளை இந்த ரியாக்டரை பார்த்தா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்படிதான் சொல்லுவாரு. இது கரண்ட்ல ஓடல, இது இன்சைட்ல, அதாவது உள்ளுணர்வுல ஓடுது. இந்த ஒரு வரியே இந்த டெக்னாலஜியோட ஆழத்தை நமக்கு புரிய வைக்குது. சரி, இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. இது ஒரு நிஜமான சண்டையில வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ பென் 10 கற்பனை பண்ணிக்கோங்க. அவன் பல ஏலியனா மாறி மாறி சண்டை போடுறான், ஆனா எதுவும் வேலை செய்யல. அவன் விரக்தியில கத்துறான், என்ன இது, எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட ஒரு ஏலியன் இருக்கே, ஏன் எதுவும் வேலை செய்யல? அதுக்கு ஆட்டம் மேன் ரொம்ப அமைதியா சொல்றான், உன்கிட்ட இருக்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகளுக்கான பதில்கள். ஆனா இப்போது நீ இருக்கும் சூழ்நிலை முற்றிலும் புதியது. பெண் குழப்பமாகி, சரி, அப்போ நான் எந்த ஏலியனா மாறணும்னு கேக்குறான். அதுக்கு ஆட்டோமேன் சொல்ற பதில் தான் இங்க ரொம்ப முக்கியம். அவன் சொல்றான், நீ கேக்குற கேள்வியே தப்பு. எந்த பதில தேர்ந்தெடுக்கணும்னு கேட்காத, இந்த சூழ்நிலை என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குதுன்னு கேளு. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா இது ஒரு பெரிய மனமாற்றம். அந்த ஒரு நொடியில பெண்ணுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவனோட ஆம்னிட்ரிக்ஸுங்கிறது வெறும் பதில்கள் இருக்கிற ஒரு லைப்ரரி இல்ல, அது ஒரு ஹைபோதீசிஸ் ஜெனரேட்டர். அதாவது ஒரு சூழ்நிலைய சோதிச்சு பார்க்கறதுக்கான ஒரு அறிவியல் கருவி. அது ஒரு ஆயுதமில்ல, அது ஒரு லேர்னிங் டூல்.
இதுவரைக்கும் நம்ம ஒரு தனிப்பட்ட ஹீரோவோட சக்திய பத்தி பார்த்தோம். ஆனா இதே கற்றலுங்கிற ஐடியா ஒரு சமூக முழுமைக்கும் வரும்போது என்ன ஆகும்? அப்போ அது ஒரு ஹீரோவோட சக்தியா மட்டும் இல்லாம ஒரு பெரிய சமூக மோதலுக்கே வழிவகுக்கும். இந்த கதையோட வில்லன் பேரு தி ஆர்கைவ். இது ஒரு முழு கிரகம் அளவுக்கு பெரிய ஒரு ஏஐ. இதோட நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்துல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை சேமிச்சு வச்சு எல்லாரோட புத்திசாலித்தனத்தையும் ஒரே மாதிரியாக்கி கத்துக்கிறதுல இருக்கிற கஷ்டத்தையே இல்லாம ஆக்குறது. அதோட ஸ்லோகனை கேளுங்களேன், எந்த குழந்தையும் சிந்திக்க சிரமப்படக்கூடாது. கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. இந்த ஆர்கைவ் வந்த பிறகு எந்த ஆகுதுன்னா, பள்ளிக்கூடங்கள் தேவையில்லாம போகுது. ஆசிரியர்கள் புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற பழக்கமே கூட இல்லாம போயிடுது. மக்களுக்கு எல்லா பதில்களும் தெரியும், ஆனா அவர்களால் புதிதாக சிந்திக்கவோ புதிய பிரச்சனைகளை தீர்க்கவோ முடியாது. இங்கதான் ஆட்டோமேன் இந்த போரோட மையக் கருத்தை முன்வைக்கிறான். கல்விங்கிறது வெறும் தகவல்களை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது கிடையாது. அது ஒருத்தருக்குள்ள புதுசா ஒரு தரனை உருவாக்குறது. அப்போ நம்ம பார்க்கும்போது ஆட்டம் மேன் வெறும் இன்னொரு சூப்பர் ஹீரோ கிடையாது. அவன் ஒரு புதிய வகையே உருவாக்குறான். மார்வெல் சக்திய மையமா வச்சது, டிசி புராண கதைகளை மையமா வச்சது, பென்டன் சூழ்நிலைக்கேத்த மாதிரி மாறுறத மையமா வச்சதுன்னா, ஆட்டம் மேன் கற்றல் அமைப்புகளை மையமா வச்ச ஒரு புது சகாப்தத்தை தொடங்குறான். இறுதியா இந்த முழு விளக்கமும் நமக்கு சொல்ற ஒரு விஷயம் இதுதான். எதிர்காலம் யார்கிட்ட அதிகமா பதில் இருக்கோ அவங்களுக்கு சொந்தமானதில்ல. யாரு தொடர்ந்து விடாம சிறப்பா கத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்.